அன்பான சகோதர சகோதரிகளே, அதிகாலை நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இதோ மேகமுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரமெல்லாம் அவரை பார்த்து புலம்புவார்களும். அப்படியே ஆகும். ஆமேன். இயேசு எப்படி பரலோகத்திற்கு சென்றாரோ அப்படியே மீண்டும் எங்களில் வருகிறார். இது ரகசிய வருகை அல்ல, எல்லாரும் அறியக்கூடிய பகிரங்கமான மகிமையான வருகை. உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் எல்லா காலத்திலும் எந்த இடத்திலும் இயேசுவை ஒரு சேர காண்பார்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசப்பா, நீ சிலுவையில் அறைந்து யூதர்களும் அவரை நிராகரித்து துன்பப்படுத்துகிறவர்களும் ஆண்டவர் உயிர்த்தெழுக்கப்பட்டு அவர்தான் மெய்யான மேசை என்பதை ஆண்டவர் இயேசப்பா நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். தகப்பனே இயேசப்பா, சூத்திரங்கத்தாவே இயேசுவே, சூத்திரங்கத்தாவே. ஹல்லேலூயா. இது மனம் மாறுதலில் வரும் துக்கம் அல்ல, கிறிஸ்து நியாய தீர்ப்புக்கு பயந்து தங்களுக்கு வரப்போகும் தண்டனையை எண்ணி உலக மக்கள் நடுங்குவதை குறிக்கிறது. ஏசப்பா, ஆண்டவர் ஏசப்பா, உமக்கு பயப்படுகிற பயத்தை எல்லா மக்களும் கொடுங்க ராஜா. சத்திய வசனம் எல்லா இடத்தும் கொண்டு சென்று ஆண்டவரை கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறேனப்பா. நித்திய வாழ்வுக்கு எங்களை ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க தகப்பனே ஏசப்பா. சோத்திரங்க தாவி, உம்முடைய 2ஆம் வருகை நிச்சயம் அப்பா. ஆண்டவரை நீர் மகிமையோடு நியாயத்திற்கு வழங்குவீர் என்பதை ஆண்டவரை இந்த வசனம் மையப்பூடாக வெளிப்படுத்துகிறது ராஜா. ஆமாம் ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி தகப்பனே எல்லோரும் தகப்பனே உணர்ந்து கொள்ள உணர்வுள்ள இறுதி தாங்க தகப்பனே. மீட்பரும் இரட்சகருமாகிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமேன்.